எந்தெந்த பங்குகள்லாம் தங்கம் வெள்ளி சார்ந்து இருக்குதோ அதெல்லாம் ஏறுது. ஸோ பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு கஷ்டகாலம். This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்ற ஆண்டு தங்கமும் வெள்ளியும் தான் தாறுமாறாக ஏறிச்சு. பங்குச்சந்தைகள் பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல. இன்ஃபேக்ட் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இந்தியா இந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதாவது கேட்கலாங்க, லீமன் பிரதர் கொலாப்ஸ் போது நிறைய வந்ததுங்க, கரோனா வைரஸ் போது நிறைய வந்தது. அது எப்படின்னா அது உலகத்தோட ஒட்டி. முதல் தலைப்பு செய்தி, சிகரெட்டுக்கெல்லாம் டேக்ஸ் ஏற்ற போகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே ஐடிசி ஷேர் 10% இறங்குச்சு. இந்த செய்தி அடங்கிறதுக்கு முன்னாடி HDFC பேங்க் அவங்களுடைய குவார்டர்லி பிஸ்னஸ் அவுட்லுக் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து இறங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7% HDFC பேங்க் இறங்க. ஐடிசி 20%, HDFC பேங்க் 7%, ரிலையன்ஸ் 8%. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்கு. நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குற இடத்துல மோசமான ரிசல்ட் கொடுத்தாலும், மோசமான ரிசல்ட் எதிர்பார்க்குற இடத்துல நல்ல ரிசல்ட் கொடுத்தாலோ அதுதான் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துக்கு தான் வந்து பங்குச்சந்தை ரியாக்ட் ஆகும். இது மோசமான ரிசல்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அவங்க மோசமான ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இப்போதைக்கு இது ஒரு சவாலான நேரமாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் ஒரு அழுத்தமான ஒரு சூழலில் இருக்குது. இந்த சூழ்நிலையிலுமே நல்லா பண்ணக்கூடிய சில செக்டர்னு இருக்கும், சில பங்குகளுமே வந்து இருக்கும் சார். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அந்த மாதிரியான செக்டரில் எந்த விஷயம் இருக்குது சார்? வங்கித்துறை, வாகனத்துறை தாண்டி இப்போ இந்த தங்கம் வெள்ளி மற்ற உலோகங்கள் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார், நம்முடைய இந்திய பங்குச்சந்தை எப்போல்லாம் நம்ம வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ஒரு லெவலை ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து ஒரு ஆப்டிமிசம் இருக்குது சார். ஏன்னா இவ்வளோ நாள் பங்குச்சந்தைகள் வந்து இப்படியே இருந்துச்சு, அடுத்து வந்து உயரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து மீண்டும் பழைய நிலையை நோக்கி போயிடுது. இப்போது நம்மளுடைய சந்தை எப்படி இருக்குது சார்? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய அது புத்தாண்டை ஒட்டி வருது. அதனால் ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1, புதிய ஆண்டு பிறக்கும், புதிய தொடக்கம் இருக்கும். சென்ற ஆண்டு நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தங்கமும் வெள்ளியும் தான் தாறுமாறாக ஏறிச்சு. பங்குச்சந்தைகள் பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல. கடந்த 15 மாதங்களில் நிஃப்டியோட ரிட்டர்ன் வந்து 0ல் தான் இருக்குது, நெகட்டிவ் தான் இருக்குது. குறிப்பாக மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் இன்னுமே அதிகமாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 90% பங்குகள் 20%க்கும் அதிகமாக இறங்கி இருக்கிறது. அது எதுக்காக அந்த 20% அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு பங்கு வந்து அதனுடைய ஹையிலிருந்து 20%க்கும் அதிகமாக இறங்கினால் அது வந்து பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 90% பங்குகள் பியர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிப்பாங்க. டெக்னிக்கலாக 200 டே மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க, கடந்த 200 நாட்களுடைய ஆவரேஜ். அந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்தால் ஓகே, கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும். அதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா ரொம்ப மோசமான நிலை அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 500, அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 500 ஸ்டாக்ஸில் 60% பங்குகள் 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குது. இன்ஃபேக்ட் இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இந்தியா இந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதாவது கேட்கலாங்க, லீமன் பிரதர் கொலாப்ஸ் போது நிறைய வந்ததுங்க, கரோனா வைரஸ் போது நிறைய வந்தது. அது எப்படின்னா அது உலகத்தோடு ஒட்டி, உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்கும்போது நம்ம பங்குச்சந்தைகள் இறங்கும். அதில் சாதாரணமான விஷயம். ஆனால் கடந்த ஆண்டு உலகத்தில் எல்லா பங்குச்சந்தைகளும் மேலே ஏறி இருந்தது. ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் மட்டும் தனியாக பெருமளவு இறங்கி இருந்தது. அதில் புத்தாண்டு பிறக்கும்போது புதிய வழி பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. முதல் 3 நாட்கள் ரொம்ப ஆப்டிமிசம் இருந்து நல்லா அபரிதமாக ஏறி 2024 செப்டம்பர் மாதம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது, 26,300. அதையும் தாண்டி இது ஒரு 1.25 வருஷம் கழிச்சு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்த தலைப்புச் செய்திகள் எல்லாமே மோசமாக இருந்தது. முதல் தலைப்பு செய்தி, சிகரெட்டுக்கெல்லாம் டேக்ஸ் ஏற்ற போகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே ஐடிசி ஷேர் 10% இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரே நாளில் அதுக்கு அடுத்த சில நாட்களில் இன்னும் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 20%ன்ற அளவுக்கு ஐடிசி பங்குகள் இறங்கிடுச்சு. இந்த செய்தி அடங்கிறதுக்குள்ளார அடுத்த ஒரு தலைப்புச் செய்தி, HDFC பேங்க்கு அவங்களுடைய குவார்டர்லி பிஸ்னஸ் அவுட்லுக் சரியில்லை
அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து இறங்க ஆரம்பித்து கடந்த 1-2 வாரத்துக்குள்ளாரவே கிட்டத்தட்ட 7% ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்கியிருக்கு. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டாக். அது 7% இறங்குது அப்படின்னும்போது அதனுடைய பாதிப்பு பெருசாக இருக்கும். அந்த செய்தி அடங்கிறதுக்குள்ளார இன்னொரு செய்தி, ரஷ்யாவிலிருந்து 3 கப்பல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை நோக்கி வருகிறது அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டாங்க. ரிலையன்ஸ் அதை மறுத்து இருந்தாலுமே பங்குச்சந்தைகள் பெருசாக ரியாக்ட் ஆகி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரிலையன்ஸ் வந்து 8% மேலே இறங்கியிருந்தது. ஐடிசி 20%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 7%, ரிலையன்ஸ் 8%. ரிலையன்ஸ் தான் இந்தியாவில் இருக்கிற 2வது மிகப்பெரிய நிறுவனம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டமேனிக்கு பங்குகள் வந்து நிறைய ஆரம்பிச்சுது. இந்த செய்தி அடங்கிறதுக்குள்ளார அடுத்து இன்னொரு செய்தி, ரஷ்யா கிட்டேருந்து யாரெல்லாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக 500% டேக்ஸ். இப்போ நமக்கு எதிராக 50% டேக்ஸ் இருக்குது, டேரிஃப் இருக்குது. அது 500% மாற்றப்படும் அப்படின்னு ஒரு ட்ரம்ப் சொன்னார். ஸோ உடனடியாக இன்னும் பங்குச்சந்தைகள் வேகமாக சரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பு செய்தி, இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் அது லீகலா இல்லீகலா அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு போன வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது ஒரு அன்சர்டனிட்டி, அதனாலேயும் பங்குச்சந்தைகள் இறங்குச்சு. இதுக்கு நடுவில் நேற்று டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருந்தது. அதாவது வந்து பங்குச்சந்தை எப்பவுமே எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது சர்ப்ரைஸ் நியூஸ் இருந்தால் ரியாக்ட் ஆகும். ஸோ கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்குது. நமக்கே தெரியும், அந்த H1B விசாக்கெல்லாம் $1 லட்சம் பணம் கட்டணும், அந்த ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்றதுனால டிசிஎஸ் வந்து யாருமே நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கல. அதனால் அவங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கலனாலுமே அது ஒரு ஆச்சரியம் கிடையாது. நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்குற இடத்துல மோசமான ரிசல்ட் கொடுத்தாலோ, மோசமான ரிசல்ட் எதிர்பார்க்குற இடத்துல நல்ல ரிசல்ட் கொடுத்தாலோ அதுதான் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துக்கு தான் வந்து பங்குச்சந்தை ரியாக்ட் ஆகும். இது மோசமான ரிசல்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அவங்க மோசமான ரிசல்ட் தான் கொடுத்தாங்க. அதனால் அது வந்து பெருசாக வந்து அந்த பங்குகள் வந்து ரியாக்ட் ஆகலை. சரி பரவாயில்ல, நேற்று வந்து கொஞ்சம் ஏற்றத்தோடவே முடிஞ்சிருந்தது. சரி பரவாயில்ல, ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. டிசிஎஸ் தான் முதல்ல வந்து ரிசல்ட்டு பெரிய கம்பெனிகளில், அது ஆரம்பம் நல்லா இருக்குது, பங்குச்சந்தை மேலே போச்சுன்னு பார்த்தால் இன்றைக்கி நேற்று எவ்வளோ ஏறிச்சோ அதை விட அதிகமாக இன்றைக்கி இறங்கிடுச்சு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இப்போதைக்கு பங்குச்சந்தைகள் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கிறோம், இது ஒரு சவாலான நேரமாக தான் இருக்கும். 2 முக்கியமான விஷயங்கள் நடக்கணும். அது 2மே நல்லபடியாக நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் பங்குச்சந்தைகள் நன்றாக மேலே போக முடியும். ஒன்று, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம். இது வந்து ஒன்று. 2வது பட்ஜெட். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பட்ஜெட். பங்குச்சந்தைகள் ஒரு நல்ல இறக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத மத்திய நிதி அமைச்சரும் கவனிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி தான், சிறு முதலீட்டாளர்கள்லாம் நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள், குறிப்பாக எஸ்ஐபியை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, ஆனால் அந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு இவங்க ஏதாவது செஞ்சாங்களா இது வரைக்கும் கேட்டால் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அதனால் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக அவங்க அது ஏதாவது செய்வாங்க. சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆல் டைம் ஹை அப்படின்னு வரும்போது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன இருந்தது அப்படின்னா, இத்தனை நாட்களாக மார்க்கெட் வந்து இருந்ததை தாண்டி இனிமேல் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது அதை நோக்கி ஒரு அழுத்தம் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம கரெக்டாக எந்த ஃபேஸில் இருக்கோம் சார்? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அச்சம் என்னென்னா, இன்னும் மார்க்கெட் கீழே இறங்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஓகே, அதாவது டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஒரு 26,300 அப்படிங்கிற அளவுக்கு போன வருஷம் போயிட்டு, அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்கி 22,000க்கும் கீழே 21,700 750 போயிட்டு திரும்ப மேலே வந்து ஜனவரி முதல் வாரத்தில் 26,300, அது கொஞ்சம் அதுக்கு மேலேயும் போயிட்டு இப்போ திரும்ப கீழே வந்துட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்க, இப்போ இது டபுள் டாப்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டபுள் டாப் அப்படின்னு சொன்னால் அது அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் கன்சிடர் பண்ணோம். ஒருவேளை திரும்பவும் பங்குச்சந்தைகள் மேலே போய் அந்த ஹையை தாண்டினா நம்ம வந்து ஒரு புல்லிஷாக ஒரு சிக்னல் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அதை தாண்டாத வரைக்கும் பேரிஷாக தான் இருக்கணும். இது வந்து ஒன்று. சரி, இப்போ தொடர்ந்து கீழே போகுமா, எவ்வளோ கீழே போகும் அப்படின்னு கேட்டாக்கா பெருசாக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பங்குச்சந்தைகள் வந்து உங்களை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சால் அது 2 வகையில் பனிஷ் பண்ணும். ஒன்று, பங்குச்சந்தைகள் இறங்கி பனிஷ் பண்ணும். அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன். ப்ரைஸ் வந்து இறங்கும், ப்ரைஸ் கரெக்ஷன். இன்னொன்று, பங்குச்சந்தையில் இறக்காது, ஆனால் ஏறவும் ஏறாது, அப்படியே ஒரே இடத்துல நிற்கும், பல வருஷமாக நிற்கும். அதுக்கு பேர் வந்து டைம் கரெக்ஷன். ஸோ பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு கஷ்டகாலம் ப்ரைஸ் கரெக்ஷன்லேயும் வரலாம், டைம் கரெக்ஷன்லேயும் வரலாம். இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து ஓரளவு பரவாயில்ல, ஏதோ இறங்கும்போது நம்ம பயந்து போய் விற்றுட்டு வெளியே வந்துடும். இந்த டைம் கரெக்ஷன் இருக்குது பாருங்க, நாளைக்கு ஏறும் அதான் இறங்கலை, நாளைக்கு ஏறும் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பங்குகள் இருந்திருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக இந்துஸ்தானி யூனிலீவர் ஒரே இடத்துல தான் இருக்குது. கடந்த 5 வருடங்களாக டிசிஎஸ் ஒரே இடத்துல தான் இருக்குது. அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஒரே லெவலில் இருந்திருக்கு. ஒரே லெவல்னால் ஒரே ப்ரைஸ் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே ஒரு 800 to 1000 rupees அந்த மாதிரி மருந்து. அதே போல் மஹிந்திரா பல ஆண்டு காலமாக வந்து ஒரே ரேஞ்சில் இருந்திருக்குது. ஸோ நாம் வந்து ஆல்ரெடி வந்து டைம் கரெக்ஷன் நிறையா முடிஞ்சிடுச்சு. டைம் கரெக்ஷன் ஆல்ரெடி ரொம்ப வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ப்ரைஸ் கரெக்ஷன் பெருசாக வருமானா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அன்லெஸ் ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனைகள், ஒருவேளை ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக நான் 500% டேக்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்தால் ஒழிய பங்குச்சந்தைகள் பெருசாக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, அது எதனால் வந்து பங்குச்சந்தைகள் பெருசாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரே ஆண்டில் 3 லட்சம் கோடி என்ற அளவுக்கு வெளிநாட்டினர் பங்குகளை விற்றாங்க. அதே மீறி நம்முடைய பங்குச்சந்தைகள் சென்ற ஆண்டு ஏற்றத்தில் தான் இருந்தது. சென்ற ஆண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 3,06,000 கோடி என்ற அளவுக்கு பங்குகள், அதுதான் இந்தியாவில் இது வரைக்கும் ரெக்கார்ட். அப்போவே பங்குச்சந்தைகள் இறங்கலை, ஏறலை, பட் பெருசாக இறங்கவும் இல்லை. அதனால் இதுக்கு மேலே அவங்க தொடர்ந்து விற்றாலுமே பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இங்கேருந்து அதிகமாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதிகமாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 2 விஷயங்கள் நடந்தால். ஒன்று, இந்திய அமெரிக்க பொருளாதார ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம். இன்னொன்று வந்து பட்ஜெட். ஸோ ஒன்று நரேந்திர மோடி கிட்ட கேட்கணும், இன்னொன்று நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்கணும். அவங்க 2 பேருக்கு தான் இந்த 2 விஷயமும் தெரியும். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் ஒரு அழுத்தமான ஒரு சூழலில் இருக்குது, ரொம்ப நாளாகவே இந்த நிலையில் தான் தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையிலுமே நல்லா பண்ணக்கூடிய சில செக்டர்னு இருக்கும், சில பங்குகளுமே வந்து இருக்கும் சார். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுனதில் வந்து பேங்கிங் செக்டர் இருந்தது, ஆட்டோமொபைல் செக்டர் வந்து இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அந்த மாதிரியான செக்டரில் எந்த விஷயம் இருக்குது சார்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்தெந்த பங்குகள்லாம் தங்கம் வெள்ளி சார்ந்திருக்குதோ அதெல்லாம் ஏறுது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ், இதெல்லாம் தங்கம் சார்ந்த நிறுவனங்கள். அதே போல் இந்துஸ்தான் ஜிங்க், அது வந்து வெள்ளி சார்ந்த நிறுவனம். அதே போல் இந்துஸ்தான் காப்பர் சார்ந்த நிறுவனம். ஸோ வெள்ளி, தங்கம், வெள்ளி, காப்பர் எல்லாம் ஏறுது. இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா வேதாந்தா, அவங்க காப்பர் 5% மேலே ஏறி இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க் 5% மேலே இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் 5% மேலே ஏறி இருக்குது. எம்சிஎக்ஸ், மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், ஏன்னா இந்த கோல்டு சில்வர்லாம் அங்கே ட்ரேட் பண்ணுவாங்க, அதனால் அது இன்றைக்கி 5% மேலே ஏறி இருக்குது. அதனால் இந்த தங்கம் வெள்ளி, அது மெட்டல் ஒட்டு மொத்தமாக அதை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து இப்போது ரொம்ப புல்லிஷாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கித்துறை, வாகனத்துறை தாண்டி இப்போ இந்த தங்கம் வெள்ளி மற்ற உலோகங்கள் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. This festive season, travel the world with Grand Royal Tours. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.